Scientific Industries, manufacturer of laboratory instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா அவர்கள். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்க சார்? வள்ளுவம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். கோவையில் விமான நிலையத்துக்கு பின்புறம் ஆண் நண்பரோடு போன மாணவிக்கு நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை குறித்து தான் இப்போ பேச போகிறோம். என்ன நடந்தது அங்கே, அந்த நள்ளிரவில் என்ன நடந்தது, தற்போது என்ன சூழல் அங்கே நிலவிட்டிருக்குன்றதை குறித்து பேச போகிறோம் சார். அதாவது நள்ளிரவு அப்படின்னு சொல்லலாமா, அல்லது பின் இரவு, அதாவது முன்னிரவு பின்னிரவுன்னு சொல்லுவாங்க. ஓகே. 12 மணிக்கு மேலே இருந்தால் முன்னிரவு, ஓகே. 12 மணிக்கு மேலே இருந்தால் பின்னிரவு அப்படின்னு நாங்கள் அதை வழிவகுப்போம் காவல்துறையில். சரி. அதாவது முன்னிரவில் தொடங்கி பின்னிரவில் முடிந்தது. அது அப்படின்னா கோவையில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி எஸ்ஐஹெச்எஸ் காலனி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த எஸ்ஐஹெச்எஸ் காலனிக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக போனாலும் 100 மீட்டர் அல்லது 100 ஏக்கர் அளவுக்கு காலி இடம் இருக்குது. காலி இடம்னா அது ப்ரைவேட் லேண்ட்ஸ் அங்கே இருக்குது. என்னுடைய நண்பருக்கு கூட ஒரு 45 ஏக்கர் அங்கே நிலம் இருக்குது. அவர்கிட்ட நான் தொடர்பு பண்ணி கேட்டதுக்கு பல்வேறு நபர்கள் அதை இடமா வாங்கி போட்டு டெவலப் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 கல்லூரிகள் இருக்குது. 3 கல்லூரிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் சிஐடி இருக்குது, ஜிபிடி இருக்குது, ரயில்வே ட்ராக் பக்கத்தில் பிஎஸ்ஜி அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது. அப்போ அதில் லேடிஸ் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் லேடிஸ் காலேஜ். ஓகே. இத்தனை காலேஜுமே புடைசூழ அதை சுற்றி தான் இருக்குது. அதனால் அங்கே நண்பர்களும் மாணவ மாணவிகள்லாம் அந்த பக்கம் கடந்து செல்கிற பாதை தான். இருந்தாலும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நோன் ஃபார் இந்த மாதிரி ப்ரௌன்ஸ் விற்கிறவங்க, கஞ்சா புழக்கிறவங்க, இந்த அரவாணிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, தட் இஸ் அதாவது திருநங்கைகள் போன்றவங்க கூட அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்ட்டு இப்போ தகவல். மாலை நேரங்களில் இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயும் சில குறிப்பிட்ட இடங்கள்லாம் திருநங்கைகள் நின்று வாடிக்கையாளர்களை அழைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இடம் அது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒன் டே ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒன் டே அவுட்டிங் போகிறதுக்குன்னு ஒரு ஆப் கோயம்புத்தூரில் ஃபேமஸாக அப்போ கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அது பரவி வருது. அதாவது முன்பின் தெரியுதோ தெரியலையோ, அல்லது சோசியல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா. ஓகே. சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் போன்ற இதெல்லாம் ஒருத்தர் தொடர்பு பண்ணி நான் வெயிட்டிங் ஃபார் பாய் ஃப்ரெண்ட், வெயிட்டிங் ஃபார் கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகே, இந்த மாதிரியான தொடர்பில் இருக்கிறவங்கள ஈஸியாக லிங்க் பண்ணுற மாதிரியான ஒரு பழக்கமும் கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகே. கோயம்புத்தூரில் அது மாணவர்கள் மத்தியில் இது ஒரு பரவக்கூடாத ஒரு பழக்கம்னு நான் நினைக்கிறேன். இதில் தான் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வினித் அப்படின்னு ஒரு இளைஞர் ஆட்டோமொபைல், வினித் அப்படிங்கிற ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்காரு. ஓகே. இந்த பெண் அந்த மதுரையிலேருந்து இங்கே ஒரு கல்லூரியில், அந்த கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் டிகிரி படிக்கிறாங்க. அவருக்கு எப்படியோ இவரோட தொடர்பு வருது, வினித்தோட தொடர்பு. ஓகே. இவர் கல்லூரி நண்பரையும் அல்ல, வினித்தோட ஒரு தொடர்பு அந்த அம்மாவுக்கு வருது. பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்க வினித்தோட தொடர்பு. ஆமாம். அவரோடு சேர்ந்து பேசலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கார் எடுத்து போயிட்டு அங்கே பின்னாடி போயிடுவாங்க. சுமார் 10 மணிக்கெலாம் அங்கே போயிடுறாங்க. இந்த நிகழ்வு 10:40க்கு வேலை தான் நடக்குது சார். ஆனால் இங்கே நம்ம ஊடகங்களில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, வினித்துமே ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. அது இல்லை, அது உண்மை அல்ல. 2 முதலாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு விஷயம் தான் இது அப்படின்னா இல்லை. அப்படி ஊடகங்கள் சொல்லியிருந்தா அவங்க அவங்களுடைய பதிவை சரி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே. இவங்க இப்போ சோசியல் மீடியா மூலமாக நண்பராகிறாங்க பார்த்தீங்களா. இது இப்போது நம்ம ஆர்ஆர் ரிவ்யூஸில் உண்மையை உறக்க சொல்வோம், உலகினை விழிக்க செய்வோம். ஓகே. சோசியல் மீடியாவில் வர்ற ஃப்ரெண்டு பிரியாணி டெலிவரி பண்ண வந்த ஒரு பையனை நம்பி தன்னுடைய குழந்தையவே பலி கொடுத்த அபிராமி எப்படி தன் குடும்பத்தை பறி கொடுத்தால் அப்படிங்கிற செய்தியெல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்குது. ஓகே. சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இனிமேல் அந்த இடத்த விட்டு நீங்கள் நெகந்தீங்கன்னா உடனே வெளியில் அவங்க அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க, இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை எடுங்க, அப்படியே 1.5 லட்ச ரூபாய் இந்த பக்கம் அனுப்புங்க. இதெல்லாம் டிஜிட்டல் இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் ப்ளே பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது
அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து இது ஒரு நிகழ்வு நடந்து போச்சு, அது சொல்லனா துயர சம்பவம் தான் இது. இருந்தாலும் இந்த நட்புலாம் வந்து எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரு ஆண் ஆனால் இவங்க வந்து 10:40 மணிக்கு அந்த இடத்துல போய் தனிமையில் வந்து ஒரு ஸ்விஃப்ட் காரில் உட்காந்து 2 பேரும் நீண்ட நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. கதவுகள் பூட்டப்பட்டிருக்குது. அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் சுதந்திர நாடு இந்தியாவில் அப்படின்னு சொல்ல போனால் இவங்க வந்து ஒரு காருக்குள்ளே இருக்கும்பொழுது அந்த கார் வந்து ஒரு தனிநபருடைய வீடு மாதிரி தான் பொருந்தும். அவங்க எல்லை மீறி வந்து அந்த காருக்குள்ளே இருக்கிற நபருடைய பிரைவசியை மீறி வெளியில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த 3 நபர்கள் அவங்களுடைய பெயர் வந்து ஒருத்தன் வந்து குணா என்கின்ற தவசி, சதீஷ் என்கின்ற கருப்புசாமி, என்னங்க கார்த்திக் என்கின்ற காளீஸ்வரன். இவனுக்கு 3 பேருமே வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த ஊரில் இவனுக்கு மீது பல வழக்குகள் இருக்குது. இவங்க வந்து குற்றவாளிகள். அவங்க வந்து பெயில் எடுத்துகிட்டு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு கூலி வேலை செய்ய வந்திருக்கானுங்க. இவனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் வந்து வேலை இல்லைங்கிறதுக்காக அங்கே வந்து பாட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு ஓரமாக உட்காந்து நீண்ட நேரமாக குடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. அவனுக்கு வாங்கிட்டு வந்த டிஷ்ஷெல்லாம் தீர்ற அளவுக்கு அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கார் நீண்ட நேரமாக இங்கேருந்து போகும்போதே இவங்க கண்காணிக்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஏன் நம்ம வந்து அதை போய் கூப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கிறானுங்க. அந்த முடிவு தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய அவர்கள் எடுத்த தவறான முடிவு, குடி போதையில் அவர்கள் எடுத்த தவறான முடிவு தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு ஊடகங்களையும் வந்து கதிகலங்க வச்சுருக்குது. தமிழ்நாடு அரசு முதலமைச்சருடைய கவனத்தை திசை திருப்பிக்கிறது. முதலமைச்சருடைய கதவுகளை வந்து கோடி கைகள் தட்டிடுச்சு. எத்தனை ஊர்வலங்கள், எத்தனை போராட்டங்கள், மகளிர் மன்றங்கள், அத்தனை பேருக்கு முன்னாடியே வந்து ஒரு பேசு பொருளாக இது மாதிரி இருக்குது. அப்படின்னா அவ்வளோ பெரிய சீரியஸ் மேட்டரை குடி போதையில் இருந்தால் தன்னை இழந்துருவான். ஒருத்தர் சொன்னார், குடியை கெடுக்கும் அப்படின்னு அது மேலே எழுதியிருக்குது. குடிமக்களை காப்பதற்கு தானே அரசாங்கமே வந்து குடியை கெடுக்கும் என்ற செயலில் அரசாங்கம் அதை விற்பனை செய்யலாமா? அரசாங்கம் வந்து நன்மை செய்வதற்கு தாங்க அரசு அமைகிறது. இது குடியவே கெடுக்கும். இதை குடிச்சுட்டா யாரோ ஒருத்தர் தனியாக அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம போய் ஆணவத்தின் மூலம் நம்ம போதையில் திமிரில் போய் காரை வெட்டி அடித்து உடைச்சிட்டு கூட வந்து அடுத்தவங்க கையை பிடிச்சி இழுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒருத்தன் குடியை கெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணமாக அமைஞ்சிருதா இல்லையா? அமைஞ்சிருதா இல்லையா? ஆக குடி ஒரு மோசமான பழக்கம் இல்லைங்க. அதுதான் வந்து இவ்வளோ பெரிய காம உணர்வையும் வெறித்தனத்தையும் உருவாக்கியிருக்குது. அப்படிங்கிறதுனால குடியை வந்து எல்லாருமே வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ஊடகத்தில் பேசும்போது இப்படி நல்ல கருத்துக்களையும் நம்ம வந்து பதிவு செய்யணும். ஏன்னா ஒரு குடியினால் வந்து இப்போ இவனுக்கு 3 பேருமே வந்து ஆயுள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்கிறேன். இந்த வழக்கில் வந்து அவர்களை வந்து காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ அவங்கள பெற்ற தாய் தந்தைகள் அவங்க 3 பேருக்கு இந்த தவசிக்கும் கருப்புசாமிக்கும் இந்த காளீஸ்வரனுக்கும் ஒரு அம்மா அப்பா மனைவிக்கு குற்றத்தார் எனக்கு கூட பிறந்தவர்களாக இருப்பாங்களே, அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நொந்து சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இதான் குடியை அவன் குடி கெட்டு போச்சா இல்லையா? அன்றைக்கி அவன் குடிக்கு மட்டும் கெட்டதும் இல்லாமல் குடி வந்து அவன் குடியை மட்டும் கெடுத்ததும் இல்லாமல் அடுத்தவங்க குடியும் கெடுத்துருச்சா இல்லையா? ஆக குடிப்பழக்கம் வந்து இப்படி பல குடிகளை கெடுக்கும், பலருடைய நிம்மதியை வந்து சீரழிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்குது. அத்தனை கல்லூரி மாணவர்களும் வந்து பெண்ணி அமைப்பாளர்கள் அத்தனை பேருமே வந்து கொதித்து எழுந்தார்கள். அரசியல் கட்சி தலைவரை சேர்ந்த திரு நயனா நாகேந்திரன் போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள், எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி போன்றவர்கள்லாம் வந்து வானதி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் வந்து தன்னுடைய கண்டன அறிக்கையை வந்து கடுமையாக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பேர் கவனத்தை வந்து இழுத்த ஒரு நிகழ்வு தான் கோயம்புத்தூர் கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கு. சரி, அப்படி ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிற அளவிற்கு மனநிலை மோசமானவர்களாக தமிழர்கள் அப்படின்னு பார்த்தா தமிழர்கள் கலாச்சாரத்தில் அப்படி இல்லை. அதாவது ஒரு இன்டாக்சிகேட்டட் மூடு வந்துருச்சுன்னா அவன் எதை வேணாலும் செய்வான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. இதில் வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிவகங்கையில் தொடங்கி அப்படியே ராமநாதபுரம், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இவங்க வந்து கொஞ்சம் தலைக்கு ஏறிட்டு தான் வந்து அறுவாள் எடுக்கிறதுல வந்து கெட்டிக்காரர்களாக இருக்காங்க. இவங்க எந்த ஊருக்கு போனாலும் இப்படி தான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நமக்கு அமையுது. பார்த்திங்கன்னா சிவகங்கைக்காரனாக இருக்கிறான். இதே கோயம்புத்தூர்காரன் இந்த மாதிரி பண்ணினதா இல்லை. கோயம்புத்தூரில் நடந்த தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் கொள்ளையடிக்கிற ஆட்களை பார்த்திங்கன்னா அங்கே தென் மாவட்டத்துலேருந்து அங்கே போனவங்க தான்.
ஸோ தென் மாவட்டங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது, கல்வியில் மேம்படாமல் இருக்கிறது, தொழிற்சாலைகள் அங்கே போகாமல் கம்ப்யூட்டர் கம்பெனிகள்லாம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியிலே கொண்டு வச்சு எல்லா மக்களோடு கலந்து பழகக்கூடிய மனிதர்களாக தாமிரபரணி ஆற்றங்கரையை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையை கூட இந்த படிப்பினை நம்ம கொடுத்துருக்குது. ஆக 11 மணிக்கு 11:40 போய் கதவை தட்டினோடனே அந்த ஆண் நண்பர் என்ன செய்கிறாரு, வேண்டான்னு தடுக்கிறாரு. டே, உங்கள் சொந்தக்கார பொண்ணா ஏதோ ஒன்று கேட்குறாங்க. சொந்தக்கார பொண்ணு இல்லை, ஒரு கேர்ள், ஒரு காலேஜில் படிக்கிற கேர்ள். காலேஜில் படிக்கிற கேர்ள் போய் எனக்கு சொந்தக்காரங்க அல்லது தெரிஞ்சவங்க நான் கூட்டிகிட்டு வந்துருக்கேன். நீ சும்மா தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறானுங்க. தவிர்க்கிறாரு. அவரை வந்து அருவாளில் வெட்டுறானுங்க. காரை வந்து வெட்டி சிதைக்கிறாங்க. தடுக்கிற அந்த வினித்தையும் வந்து வெட்டி சாய்க்கிறார்கள். அவன் வினித்து கீழே கொடுத்தோன்னே அந்த பெண்ணை வந்து அப்போ இவ்வளோ நிகழ்ச்சிகள் நடக்கும்போதும் அந்த இடத்துல யாருமே வந்து விட்னஸ் பண்ணலை. அந்த இடத்துல போய் காரை நிறுத்திட்டு இவங்க தனிமையில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். இது சரியாக தவறாங்கிறத வந்து பார்க்கிற ஊடகவியலாளர்கள் அவங்கவுங்க பொறுத்த பொண்ணை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக வேணாங்கன்னு அட்வைஸ் பண்ண வேண்டியது அவங்கவுங்க குடும்பத்தோட கடமை. இல்லைம்மா பரவாயில்ல தைரியமாக போங்கன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லைம்மா இந்த மாதிரி இடத்துக்கு போக வேணான்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு குடும்பத்தாரும் வந்து நினைவூட்ட வேண்டிய ஒரு நிகழ்வு அங்கே நடந்திருக்குது. அப்படிங்கிறத வந்து ஊடகம் வந்து அவங்க மேலே தப்பு இவங்க மேலே தப்புன்னுலாம் நம்ம சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. இருந்தாலும் இப்படி ஒரு தனிமைப்பட்ட இடத்துல ராத்திரி 11 மணிக்கு மேலே போய் பேசிகிட்டு இருந்தால் இப்படி ஒரு ஆபத்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய பெண் தோழி வந்து கடத்தப்பட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கடத்தப்பட்டிருக்கிறான்னு தெரிஞ்சோம். அவனுக்கு 11:20 தான் வந்து 100 கால்ஸ் அவன் மயக்கம் தெளிஞ்சு அப்படியே நம்ம பெண் இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு 100 கால்ஸ் அடிக்கிறான். 100 கால்ஸ் அடித்தோடனே 11:35 தான் அது வந்து கோயம்புத்தூர். ஏன்னா 100 கால்ஸ் அடித்தோடனே அதை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரலைஸ் பண்ணால் அது வந்து சென்னையில் இருக்கிற கண்ட்ரோல் ரூம் தான் வரும். சென்னையில் இருந்து என்ன செய்யும், உங்கள் அட்ரஸ் என்ன, இந்த நிகழ்வு நடந்தது எந்த இடத்துலன்னு கேட்பாங்க. கேட்டோடனே அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை உடனே வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ், கோயம்புத்தூர் கமிஷனர் வந்து பீலமேடு காவல் நிலையம், பீலமேடு காவல் நிலையத்துக்கு கிடச்ச உடனே அது வந்து கமிஷனருக்கு அப்டேட் பண்ணது. கமிஷனர் உடனே விழிச்சிக்கிறாரு, உடனே டீமை ரெடி பண்ணி அனுப்புகிறார். ஸ்பாட்டு லொக்கேஷன் என்னன்னு கேட்டு இந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. போகிற பொழுதே இந்த வழக்கில் காவல்துறைக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டால், அந்த பையனுக்கு பயன்படுத்துனாங்க பார்த்தீங்களா, அந்த பைக்கை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பைக்கை வந்து அங்கேருந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. இந்த பைக்கு யாருடையது அப்படிங்கிற அட்ரஸ் எடுக்கிறதுக்கு போலீஸ் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இன்னொன்று நம்ம ஊடகத்தில், நான் முன்னாடி பேசின ஊடகத்தில் சொன்னேன், அவனுக்கு குடிச்சு போட்டுட்டு போன பாட்டில் இருக்கிற லேபிள் எல்லாம் எடுத்தால் அந்த லேபிள் வந்து எந்த கடையில் சேல்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுவேன். அவங்க இந்த நம்பர் இருக்கிற பிராந்தி பாட்டில் எத்தனை மணிக்கு யார் வந்து வாங்கினாங்கன்னு அந்த பிராந்தி கடையில் இருக்கிற சிசிடிவியை பார்த்தால் தெரிந்துவிடும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து பாஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான வைட்டல் இன்ஃபர்மேஷனை எடுத்து அட்ரஸை உடனடியாக கண்டுபிடிச்சி இந்த ஏரியா பசங்க, இந்த பசங்க தான், இந்த பெயருடைய பசங்க எங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சைமல்டேனியஸாக. இதில் என்ன செஞ்சுருக்காருன்னா, அவர் வந்து சரவணசுந்தரம் ஆணையர், கோயம்புத்தூர் ஆணையர் என்ன செய்ய 5 டீம்ஸ் ரெடி பண்ணிட்டார். நீ இந்த வேலையை பாரு. அப்போ உடனே இந்த ரெக்கவரி ஆன பையனையும் காரையும் கொண்டு வந்து பீலமேடு காவல் நிலையத்தில் வச்சுட்டாங்க. ரெக்கவர் ஆன பையனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போதே அவனுடைய அங்கமச்ச அடையாளம் வேணால் சொல்லுங்கள், அவனுக்கு லுங்கி கட்டியிருந்தாங்களா, என்ன மாதிரி இருந்தானுங்க, என்ன மாதிரியான லாங்குவேஜ் பேசுகிறானுங்க, சவுத் மாதிரி பேசுனானா, நார்த் மாதிரி பேசுனானா, ஹிந்திக்கார மாதிரி பேசுனானா, இந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணி டீம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அப்படி எல்லாம் பண்ணதுனால போலீஸ் வந்து துரிதமாக வந்து அட்வான்ஸ் ஆக முடிஞ்சது. இந்த இடத்துலேருந்து தான் தூக்கிட்டு போனாங்க. அது அந்த சர்க்கிள் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே இல்லை. அப்புறம் பார்த்தா ஒரு சுவர் இருக்குது, சுவத்தை தாண்டி போயிருக்க மாட்டாங்கன்னு காவல்துறை நினச்சிருக்கனால சற்று காலதாமதமாக இருக்குது. அந்த சுவற்றுக்கு அந்த பக்கம் அவனுக்கு என்ன செஞ்சுருக்கானுங்க, பெண்ணை எப்படி தான் வந்து சுவற்றை தாண்டி உள்ளே தூக்கி போட்டானுங்களா, இழுத்துட்டு போனாங்களா, இல்லை 2 பேர் சேர்ந்து தூக்கி விட்டு அந்த பக்கம் இறக்குனாங்களா. அதுக்கப்புறம் அந்த சுவற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு அடர்ந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த பெண்ணை 3 பேருமே கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ போயிட்டோன்னா அந்த பெண் வந்து நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போனான்னே தெரியாமல் அந்த பெண் தடுமாறி வருகிற பொழுது காவல்துறை அதுவரை தேடுதல் வேட்டையில் இருக்குது. அதிகாலை சுமார் 4 மணிக்கு அந்த பெண் வந்து வெளியில் வந்தோடனே, இந்த பெண்ணு இங்கேருந்து வருது, இந்த திசையிலேருந்து வருது அப்படின்னு ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணை வந்து கொண்டு போயிட்டு
ஒரு தனியார் மருத்துவமனையில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான உமன் போலீஸ் எல்லாம் வந்து அங்கே போட்டு அவங்ககிட்டையும் வந்து அந்த ஆட்களுடைய பேச்சு, செயல், சொல், அவங்க உருவ ஒற்றுமை போன்றவற்றெல்லாம் வந்து அதிவிரைவில் விசாரித்து இந்த பைக்கில் வந்து இன்ஃபர்மேஷனையும் அதில் வந்து லோக்கல் இன்ஃபார்மெண்ட்ஸு எக்ஸ்பார்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டு இந்த மாதிரி ஆள் எங்கடா இருக்கிறான், இந்த பெயர் விட்டவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு போட்டோடனே இவங்க 3 பேரும் இந்த இடத்துல தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அந்த இடத்த வந்து சரவண சுந்தர் அவருடைய ஸ்பெஷல் பார்ட்டி அதிகாலையில் போய் சுற்றி வளைக்கிற பொழுது அவங்க தான் அருவாளும், ஏன்னா அவங்களுக்கு பெரிய தப்பை பண்ணிட்டு வந்துட்டாங்க இல்லையா, நம்மளை காவல்துறை கண்டுபிடிக்காது, அதை எப்படி கண்டுபிடிக்கும்னு நினச்சிருந்துருக்காங்க. சுற்றி வளைக்கிறது காவல்துறைன்னு தெரிஞ்சோடனே அவங்க அருவாளோடு ஓடி வராங்க, காவல்துறை அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க. 3 பேரையுமே வந்து போலீஸ் பார்ட்டி வந்து அவர்கள் கால்களில் சுட்டு அவரை பிடித்து 3 பேரும் கொண்டு வந்து இப்போ வந்து ரகசியமான ஒரு இடத்தில் வைத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் வந்து முதல்வருடைய கோட்டையை நோக்கி, முதல்வருடைய அலுவலகத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான கேள்விகள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தது. முதல்வரும் வந்து கோயம்புத்தூர் போலீஸ் தொடர்பு கொண்டு அவர் வந்து அதிவிரைவில் நடவடிக்கை எடுங்க, இதுக்கெல்லாம் வந்து சமூகத்திற்கு, இந்த நாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டு விட்டது. எனவே வந்து எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற அளவிற்கு நமது விசாரணை அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் வந்து போலீஸை முடுக்கி விட்டுருக்காரு. இப்போ காவல்துறை என்ன செஞ்சிருக்கு, இப்போ அரெஸ்ட் பண்ண உடனே என்ன செஞ்சார், இந்த வாரத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டு 30 நாட்களில் அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்று முதல்வர் கூறியிருக்கிறார். அந்த முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து மனிதாபிமானம் உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் கருதுகிறேன். அந்த அளவில் இந்த ஸ்பெஷல் டீம் வந்து இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து அதிவேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்களா. அதே மாதிரி அங்கே இருக்கிற மருத்துவர்கள், அங்கே இருக்கிற ஃபொரன்சிக் லெபரட்டரியை சேர்ந்தவங்களாம் இமிடியேட்டாக அந்த ரிசல்ட்லாம் கொடுக்கணும். நீதித்துறை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து நான் பல்வேறு ஊடகங்களில் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், கோயம்புத்தூரில் இருக்கிற நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதி அவர்கள் இது கண்டிப்பாக ஊடகத்தின் மூலமாக இதெல்லாம் கண்டு இருப்பார். எனவே கோயம்புத்தூர் இருக்கிற நீதிபதிகளுக்கு சொல்லி இந்த மாதிரியான வந்து கொடூரமான வழக்குகள் வந்து விசாரணைக்கு வருகிற பொழுது இதற்கு வந்து முன்னுரிமை கொடுத்து இந்த குற்றவாளிகள் அடங்கிய கோப்புகளை பார்வையிட்டு அந்த சாட்சியத்தை பார்த்து விசாரணையை வந்து முடுக்கிவிட்டு 30 நாட்களுக்குள் முதல்வர் விரும்புகிற அளவுக்கு இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருமே எதிர்பார்க்கிற ஒரு தீர்ப்பாக வந்து இது அமைய வேண்டும். கூடிய சிறு தீர்ப்பு வழங்கி உச்சபட்ச தண்டனை வழங்கி இது வந்து எதிர்கால ரவுடிகளுக்கு, எதிர்கால குற்றவாளிகளுக்கு, எதிர்கால துர்சிந்தனையாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக, இப்படியெல்லாம் வந்து பெண்கள் மீது கை வைத்தால் நமக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிற அளவுக்கு இந்த தண்டனை அமைய வேண்டும் என்று நான் நீதித்துறையை வந்து தொடர்ந்து வேண்டுகோள். ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 5 டீம் போட்டாச்சு, ஃபொரன்சிக் லேபரட்டரி கொண்டு வந்து நேற்று இறக்கியாச்சு, கன்ஃபெஷனை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். பாலியல் பலாத்காரம் நடந்ததா இல்லையா அப்படிங்கிற ஏற்பட்ட சிராய்ப்பு காயம். இந்த பெண்ணிடமிருந்து வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பெண்ணுடைய செல்ஃபோனையும் அந்த மோதிரத்தையும் வந்து கழட்டிட்டு போயிருக்கானுங்க. ஸோ அதற்கான தண்டனையும் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு இடத்துலேருந்து வந்து அவருடைய விருப்பத்துக்கு மாறாக வந்து அந்த காரிலிருந்து வெளியில் இழுப்பதும், இரவு நேரத்தில் தனிமையான இடத்துக்கு கடத்தி சென்றதும், அங்கே போய் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சதும், அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணிடம் இருந்த பொருட்களை திருடி சென்ற அத்தனை செக்ஷனும் போடப்படும். அவ்வளோ செக்ஷனையும் போட்டு அதற்கான தண்டனையை வந்து பெற்றுக் கொடுத்து விட்டார்கள் என்றால் அநேகமாக தமிழ்நாட்டிலே வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் மீண்டும் நடைபெறாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தீர்ப்பு வர வேண்டும் என்றால் அது நீதித்துறை தான் வந்து கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நான் வந்து இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. எதிர்கால பெண்கள் வந்து என்ன செய்யணும்னா, இப்போ வந்து மகளிருக்குன்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க மாநகர காவல்துறையில். வந்து இது பல்வேறு விளம்பரங்களில் சொல்லியிருக்கோம். செல்போன் தனக்கு ஒரு அதீத பயணங்கள் அல்லது இது போன்ற கும்மிருட்டு நேரங்களில் பயணங்கள் அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட பயணங்களில் பெண்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்றால் அவர்கள் வந்து அந்த மகளிர் ஆப்பை வந்து அப்படியே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இந்த பெண்ணுடைய லொக்கேஷன் முறைக்கொண்டு நான் ஒரு ஆபத்தில் இருக்கிறேன் என்று போலீஸ் கண்ட்ரோல் ரூம் போயிடும். வெட்டுப்பட்டு கீழே விழுந்ததுக்கு பிறகு அவன் மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் 100க்கு ஃபோன் பண்ணிக்கான். இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சுருக்கணும் தற்காப்புக்காக அப்படின்னா, ஒருவேளை தற்காப்பு கலையை கற்றுருந்தால் 3 பேர்த்துமே எழுந்திரிச்சு கராத்தே அடியெல்லாம் அடித்து அவங்கள வீழ்த்திட்டு கூட வெளியில் வந்துக்கலாம்.
தற்காப்பு கலை கற்றுக்கல அப்படின்னா செல்ஃபோனை பயன்படுத்திக்கலாம். செல்ஃபோனை பயன்படுத்தி அந்த ஆப்பு வந்து பயன்படுத்தி அமைக்கியிருந்தால் அந்த இடத்துக்கு உடனே போலீஸ் வந்திருக்கும். இந்த இந்த இழப்பை வந்து தடுத்திருக்கலாம். ரைட்டு. எப்போவுமே பெண்கள் தனியாக போகும்போது ஒரு சின்ன ஹேண்ட்பேக் கொண்டு போவாங்க இல்லையா, அதுக்குள்ளே இந்த சைஸில் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அப்படிலாம் இருக்குது. இது பெப்பர் ஸ்ப்ரே பெண்கள் வைத்துக்கொள்ளாமல் நம்ம அனுமதிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவங்க காரை வெட்டிட்டு இருக்கும்போதே அவங்க கண்ணில் அடிச்சிருந்தான்னு வைங்களேன், அவர்கள் கண்ணை துடைக்கிறதுக்குள்ளே காரை வந்து எடுத்துகிட்டு அதிவேகமாக அந்த இடத்த விட்டு தப்பித்து போயிருக்க முடியும். இவன் வந்து அவன் காரை வெட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க, மீறுகிறான் என்று அவர் தெரிந்த உடனே வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதிவேகமாக அந்த இடத்த விட்டு இந்த வினித்து வந்து பயணம் செஞ்சிருக்கலாம். ஸோ தற்காப்புக்கான இத்தனை முயற்சிகள் இருந்தும் அந்த இடத்துல எடுக்கப்படவில்லை, அல்லது அவர்கள் அதையும் மீறி வந்து அவர்கள் தாக்குதல் நடத்தினார்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து காவல்துறை விசாரித்து கொண்டிருக்கிறது. காவல்துறை ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு காவல்துறை நண்பர்களும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டதா எப்படியோ அப்படித்தான் வந்து கருதுகிறார்கள். ஏன்னா அவர் கொடுத்திருக்கிற பேட்டி, சரவண சுந்தர் அவர்கள் கொடுத்திருக்கிற பேட்டி அந்த அளவில் இருக்கிறது. ஸோ ஊடகத்துக்கு தெரிவிக்க வேண்டிய அத்தனை தகவல்களும் சரவண சுந்தர் அவர்களே வந்து ஊடகத்துக்கும் தெரிவிக்கிறார். அந்த வகையில் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த காவல்துறைக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகள். ஓகே சார், இதில் முதல் பாயிண்ட்டுக்கு நான் திரும்ப வரேன் சார். அந்த பெண்ணுக்கும் வினித்துக்கும் எப்படி சார் தொடர்பு வந்தது? இல்லை, இவங்க வந்து ஒன் டே ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அந்த டே ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது டேட்டிங் ஆப்னு ஒன்று இருக்குங்க. சரி, இந்த டேட்டிங் ஆப் வந்து இப்போ வந்து பிரபலப்படுத்தப்படுகிறது. அதாவது டேட்டிங் ஆப் வந்து டேட்டிங் ஆப் வந்து இப்போ வந்து கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு வந்து போதை பழக்கத்தை கொடுத்து கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். கோயம்புத்தூரில் வந்து ப்ரௌன் சுகர் மற்றும் கஞ்சா போன்ற பொருட்கள் எல்லாம் புழக்கத்தில் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கிட்ட கொண்டு போய் புழக்கத்தில் விடுகிற கூட்டமும் அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்குது. இந்த டேட்டிங் ஆப்பை பயன்படுத்துகிறவங்க என்ன செய்யலாம்னா, அந்த ஆண் நண்பர்களும் அதில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்களுடைய புகைப்படத்தோடு ட்ராவல் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ளே சாட் பண்ணி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னா, இன்று காலை முதல் மாலை வரை நம்ம 2 பேரும் போய் மனம் விட்டு பேசிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒன்றா பேசிகிட்டு இருந்துட்டு ஒன்றா ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடலாம். அதுக்கு பேர் தான் வந்து ஒன் டே டேட்டிங் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகே, அந்த ஆப்பின் மூலமாக தான் வந்து இவர்கள் நண்பர் ஆனார்கள் அப்படின்னு நமக்கு தகவல்கள் கிடைக்குது. தகவல் அப்படி இருக்கா சார்? உண்மையிலே அப்படி இருக்குங்களா? அப்படி இருக்குது. அப்படி ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் பார்த்தது இல்லையா? இல்லை, ஆப் இல்லை சார். இந்த பெண்ணை வந்து நம்ம இவ்வளோ சிறுமைப்படுத்தி பேசணுமா அப்படின்றது இல்லை, ஒரு டேட்டிங் ஆப் வந்து இருக்குது. அதை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஆரம்ப கட்ட தகவலே. ஓகே, என்னங்க, பெண்ணை நான் திரும்பப்படுத்தவே இல்லை. ஒரு டேட்டிங் ஆப் இருக்குது, இது வந்து பல்வேறு நபர்களை வந்து முறையற்ற முறையில் கனெக்ட் பண்ணுது. அந்த டேட்டிங் ஆப்பையே வந்து பேன் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி ஆப்லாம் வந்து நம்ம பர்மிட்டே பண்ணக்கூடாது. சொசைட்டியில் வந்து இதை வந்து பர்மிட்டே பண்ணக்கூடாது. அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஆப்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா சார், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்றதுனால முத அவங்களுக்கு அப்போ தான் ஃபோனே கையில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, வந்து அதாவது சில பேர் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையான சில ஆண்கள் மற்றும் ஆண்கள் அப்படியே நம்ம விட்டுருவோம். இல்லைங்க, சிலர் ஏற்கனவே வந்து இது போன்ற பழக்கத்திற்கு அடிமையான சிலர் இந்த மாதிரி இந்த ஆப்பை பயன்படுத்தினா நமக்கு இந்த மாதிரியான வசதிகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது. காலேஜில் படித்த சீனியர்ஸே கூட சொல்லியிருக்கோம். சீனியர்ஸே வந்து ஜூனியர்ஸ்க்கு சொல்கிறதும், அல்லது ரேங்கிங் அப்படின்னு சொல்கிற போது உனக்கு இந்த ஆப்பை பற்றி தெரியுமா, அந்த ஆப்பை பற்றி தெரியுமா அப்படின்னு வந்து விடுதிகளில் தங்குற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இன்ஃபர்மேஷன்லாம், அதாவது இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. எங்கள் அப்பன், எங்கள் பாட்டன், முப்பாட்டன் வள்ளுவர் வந்து உங்கள் வள்ளுவம் டீ தான் வள்ளுவம். அதான் இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று வள்ளுவர் சொல்கிறாரு. என்ன வள்ளுவர் சொல்கிறாரு? அதாவது மாணவர்கள் மத்தியில் இந்த போதையில் போனால் நம்ம மெய் மறக்கலாம்லாம் சொல்லாமல் இந்தந்த புத்தகங்களை படித்தோம்னா, இப்போ மாறி செல்வராஜ் சொல்கிறார் இல்லையா, டே நான் உங்கள்கிட்ட வந்து பிராந்தி பாட்டில் கொடுக்கலடா, உங்கள்கிட்ட புத்தகத்தை கொடுத்தேன். அந்த கமலஹாசன் சொல்கிறாரு பற்றி தேவர்மானில், டே போதும்டா இந்த வெட்டு குத்து கர்மாந்திரம்லாம், பிள்ளைங்களை போய் படிக்க வைங்கடா. அந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் மாணவர் மத்தியில் இந்த குரலை வந்து பொதுமைப்படுத்தணும். வள்ளுவம் டிவி சார்பாக ஓகே, இல்லை, இனிய உளவாக இன்னாது குரல் கனியிருப்ப காய்க்க வந்துட்டு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ டெல் யூ வாட் யூ ஆர். நல்ல நண்பர்களை பார்த்து பழகணும், நல்வழிப்படுத்துகிற நண்பர்களை பார்த்து பழகணும்.
கெட்ட நண்பர்களோடு பழக்கம் ஏற்படும் போது இந்த கெட்டவை அத்தனையுமே என்னங்க, தீயவை தீய பயத்தினால் தீயவை தீயினும் அஞ்சப்படுமா. ஓகே. எனக்கு எப்பேற்பட்ட குரல் எல்லாம் சொல்லப்படுது. ஓகே. தமிழாசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான குரல்கள் எல்லாம் அவங்களுக்கு பதிவு செய்ய வேணும். ஓகே. இந்த வள்ளுவம் டிவிங்கிறதுனால உங்களுக்கு திருக்குறள் நிறைய சமர்ப்பிக்க வேண்டியது. அதனால் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படுமா. தீ பொருத்தி வச்சோம்னா உடனே எரிஞ்சு செத்து போயிடுவான். அதை விட கடுமையானதான் நம்ம நினைக்கணும் இந்த தீய பழக்கத்தை அப்படிங்கிறான். ஆக இந்த தீய பழக்கத்தை எல்லாம் பரப்பி விடுற ஆட்கள் கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. இதை உரிய அதிகாரிகள் இதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சார், இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ அந்த சம்பவம் நடந்தது 11 மணி அப்படின்னு சொல்லிட்டு 11, 11:30 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாணவி விடுதியில் தங்கி படிக்கிற மாணவி. விடுதியில் தங்கி படிக்கிற மாணவி 10 மணிக்கு அந்த 9:30 மணிக்கெல்லாம் விடுதிக்கு போகணும். போகலைன்னா பேரண்ட்ஸுக்கோ இல்லை தலைமை ஆசிரியருக்கோ இல்லை அந்த வார்டனுக்கோ இன்ஃபர்மேஷன் போடும். அப்போவே அது பெண் காணோம் அப்படின்றது ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலாக இருந்திருக்கும்லங்க சார். அப்போ அந்த இடத்துலையே நமக்கு அங்கே ஒரு லேக் தெரியுதுல்ல. அதாவது அந்த காலத்து நீங்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி செல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போல்லாம் கரெக்டாக எத்தனை பேர் அவுட்டிங் போனாங்க, அந்த அவுட்டிங் போன 9 பெண்களுமே 8 மணிக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்களா இல்லையா? ஓகே. அப்படிங்கிற ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வியை நீங்கள் பதிவு செஞ்சீங்க நண்பரே. மிஸ்டர் ராபின்சன், இந்த கேள்வியை கேட்டமைக்காக உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. பெண்கள் விடுதிகளில் இருக்கிற பெண் விடுதி காப்பாளர்கள் எத்தனை பெண்கள் வெளியில் போனாங்க, 8லேருந்து 8:30 மணிக்குள்ளே அவங்க திரும்பி வந்தாங்களா வரலையா? அப்படி நீங்கள் திரும்பி வரலன்னா 8:30 மணிக்கெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் அப்படிங்கிற கண்டிஷனை எல்லா மகளிர் விடுதிகளிலும் மேண்டேட்ரியாக இனிமேல் கடைப்பிடிக்கணும். அதை தமிழ்நாடு அரசு அதை என்ஷூர் பண்ணணும். அப்படி ஒரு ரிஜிஸ்டர் இருக்குதா இல்லையாங்கிறத அந்த கல்லூரி முதல்வர்களும் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற அத்தனை பேருமே இதை பார்க்க வேண்டும். இப்பேற்பட்ட கேள்வியை ஊடகத்தின் வாயிலாக பதிவு செய்ததற்காக ராபின்சனுக்கு நன்றி. அந்த மாதிரியான ரெஜிஸ்டரை அவங்க மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறனால தான் ஓகே இந்த மாதிரியான பெண்கள்லாம் கொஞ்சம் நேரம் காலதாமதமாக கூட போய்க்கலாம், அந்த வார்டன்கிட்ட நம்ம சொல்லிக்கலாம். என்னங்க, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் இருக்கிறனால தானே அவங்க போயிருக்காங்க. அப்போது அந்த கல்லூரியும் இந்த சம்பவத்திற்கு உடந்தைன்னு எடுத்துக்கலாம். உடந்தைன்னு சொல்ல முடியாது, கல்லூரியும் பொறுப்பேற்க வேண்டும். ஓகே, பொறுப்பேற்க வேண்டும். தார்மீக பொறுப்பேற்கணும். தார்மீகமான பொறுப்பு அவங்களுக்கு இருக்குதா இல்லையா? 8 மணிக்கு வரல, 8:30 மணிக்கு வரலன்னு அவங்க பேரண்ட்ஸுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கணும், தகவல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்படி கொடுத்துதான் இது வரைக்கும் தெரியல. கொடுத்திருந்தால் அவர்கள் போற்றப்பட வேண்டும். என்னங்க, அப்படி கொடுக்காம இருந்தால் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். ஓகே, இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், இதில் அந்த அவசர உதவி எண்ணுக்கு அந்த ஆண் நண்பர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி 20-25 நிமிஷத்தில் காவல்துறை வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் தேடுறாங்க. அப்போது நம்ம ஆணையர் சரவண சுந்தரம் அவர்கள் சொல்கிறாரு, ரொம்ப இருள் சூழ்ந்த பகுதியாக இருந்ததுனால தான் எங்களால் தேட முடியல, அதனால் பணி தேடுறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. பெண்ணே எழுந்து வந்திருக்காங்க சார். அது வரைக்குமா சார் காவல்துறை அவ்வளோதான் பலம் இருக்கா அந்த காவல்துறைக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது வள்ளுவம் டிவி நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னா, உங்கள் கேள்வி நான் உங்களுக்கு சொல்லி தட்டுமா? ஓகே சார். எப்படி சொல்லி தரேன்னா, இப்பேற்பட்ட போலீஸ் ஃபோர்ஸில் சர்ச் லைட் இல்லையான்னு கேட்கணும். சர்ச் லைட் இல்லையா? ஓகே. இப்பேற்பட்ட போலீஸ் ஃபோர்ஸில், அதாவது சர்ச் லைட் அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த நைட் லேம்ப் சொல்லுவாங்க இல்லையா, அதை விட 10 மடங்கு பெருசாக இருக்கும். ஓகே. இந்த மாதிரியான அவசர காலத்தில் என்னங்க, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நடக்கிற பொழுது அந்த மாதிரி சர்ச் லைட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம அடித்தோம்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் விசினிட்டியில் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகே. அந்த மாதிரி லைட்டுகளை அவர்கள் பயன்படுத்தினார்களா பயன்படுத்தவில்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த கேள்வி பாராட்டக்கூடிய கேள்வி. நல்ல கேள்விகளாக கேட்குறதுனால வள்ளுவம் டிவிக்கு அந்த வாழ்த்துக்கள். அந்த மாதிரி லைட்லாம் அவங்க வச்சுருந்தாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. ஓகே. அவங்க வச்சுருந்த லைட்டுக்குள்ளே அவங்க எப்படி அடங்கலைன்னா, அங்கே ஒரு காம்பவுண்ட் சுவர் இருந்திருக்கு. அந்த காம்பவுண்ட் சுவருக்கு இந்த பக்கமே இவங்க தேடி இருக்காங்க. இந்த காம்பவுண்டு உயரமாக இருக்கிறனால இதை ஏறி தாண்டி உள்ளே போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சதா சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நினைத்திருக்கக்கூடாது. ஓகே. அந்த விசினிட்டியில் எப்போவுமே ஒரு சர்ச் அப்படிங்கிற போது அந்த சம்பவ இடத்தை மையப்புள்ளியாக வச்சுக்கிட்டு 10 பேர் போனால் 8 திசை இருக்குது பார்த்தீங்களா? 8 திசை சொல்லுங்கள். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இல்லைங்க, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இதான் 8 திசை.
இந்த 8 திசையை நோக்கி 8 டீம் அப்படியே வந்து போகணும். 8 டீமும் வந்து சுவர் இருந்தாலும் அந்த பக்கம் போயிருக்கணும். ஓகே. சுவர் இருந்தாலும் அந்த பக்கம் தாண்டி போகணும். எல்லாருமே 100 மீட்டர் ட்ராவல் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து சர்ச்னு பேர். ஓகே. நான் காவல்துறை ரகசியம்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே. இதில் எந்த இடத்துல ஓட்டை விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஓகே. இப்போ அந்த காம்பவுண்ட் செவர் தான் வந்து இவங்க முதல்ல காம்பவுண்ட் சுவருக்கு அந்த பக்கம் போக வேண்டாம்னு முடிவெடுத்தது சரியா தவறா? ஓகே. நீங்கள் இப்படியெல்லாம் வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக கேள்வி கேட்டு காவல்துறையை வந்து நீங்கள் குற்றம் சாட்ட விரும்பாதீங்க. ஓகே. காவல்துறை வந்து கடுமையாக போராடி வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே சார். எதிரிகளே விடியதுக்குள்ள அடுத்த நாளே கைது செஞ்சிருக்காங்க. சார் சரவண சுந்தரம் அவர்கள் இன்னொரு ஒரு ரகசியத்தையும் சொல்றாரு. ரகசியமாக கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் நாங்க அந்த குற்றவாளிகள் எங்க இருக்காங்கன்றதை பார்த்து கண்டுபிடிச்சோம். என்ன சார் ரகசியமான தகவல்? அதாவது காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் என்னை பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க. காவல்துறைக்கிட்டே சில ரகசியங்கள் இருக்குது. அதாவது நாங்கள் வந்து லோக்கலில் வந்து இன்ஃபார்மெண்ட் அப்படின்னு சில பேருக்கு வந்து நாங்களே பணம் கொடுத்து அவங்கள ஊக்குவித்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் இன்ஃபார்மெண்ட்ஸ், தகவலாளிகள், தகவல் கொடுப்பவர்கள் மக்களுக்குள்ளேயே, ஆமாம் மக்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே. அந்த தகவல் ஆட்களை வந்து நான் போய் இந்த ஏரியாவில் நமக்கு யார் இன்ஃபார்மெண்ட்டு அவனை போய் பார்ப்போம். அவன் வந்து சார் இந்த மாதிரி ஆளுங்க தான் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க, என் பேரை சொல்லாதீங்க சார், அவங்கள அங்கே இருக்காங்க போய் பிடிச்சிக்கன்னு சொல்லுவான். அவர்களை பற்றி நாங்கள் சொல்ல மாட்டோம். ஓகே. அதுக்கு பேர் தான் வந்து ரகசிய புலன் விசாரணைன்னு பேர். அது நானும் சொல்லக்கூடாது, நீங்களும் கேட்கக்கூடாது. ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, காவல்துறை அதிகாரியை மணிக்கட்டில் வந்து வெட்டியிருக்காங்க அந்த 3 பேருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா காவல்துறை வந்து அவன் காரை அவங்க ஸ்விஃப்ட் காரில் வந்து அது புது காரு, அதை நீங்கள் அந்த காருடைய படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து வெட்டுன வேகத்தில் கண்ணாடி சில்கெல்லாம் சிதறி போய் கீழே கொட்டி கிடக்குது. பார்த்துருக்கீங்க ஊடகத்தில் டிவிலாம் பார்த்துருக்கீங்க. கண்ணாடி தூள்கள்லாம் வந்து சிதறிய நிலையில் அங்கே கொட்டி கிடக்குது. ஜன்னல்கள் உடைக்கப்பட்டிருக்கிற ஓட்டை வழியாக வந்து கேமரா வச்சு பார்த்தா உள்ளே வந்து அந்த பெண்ணுடைய தாவணி, செருப்பு, பர்ஸெல்லாம் உள்ளே கிடக்குது. அப்படியே தரத்தரன்னு அந்த கார்லேருந்து அவனை இழுத்துட்டு போயிருக்காங்க. தடுத்த ஆண் நண்பரை வந்து அங்கே வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கொடிய நெஞ்சம் படைத்த அந்த எதிரிகள் கண்டிப்பாக வந்து ஆயுதங்களோடு தான் தங்கியிருப்பார்கள். ரைட்டு. நான் வந்து கொஞ்சம் வேறு ஸ்டைலில் கேட்குறேன். இப்பேற்பட்ட ஆளுகளை வந்து பார்த்த உடனே ஒரு பூச்செண்டு கொடுத்து வாங்க நம்ம வந்து மாமியார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம் நண்பர்களே, அப்படி தான் அழைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களா? சார் காவல்துறை எவ்வளோ கவனக்குறைவாக போனாங்களா சார்? இல்லை, காவல்துறை வந்து என்ன கவனத்தில் போனாலுமே வந்துங்க எதிரிகள் வந்து எங்களை திசை திருப்பி எங்களை அட்டாக் பண்ணுற அளவுக்கு வருவார்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஆபத்து வரும்போது தற்காப்புக்காக சுடுவது காவல்துறையுடைய வழக்கம் சார். அதாவது தம்பி, இந்த மாதிரியான கொடுமையான குற்றவாளிகள் வந்து காவல்துறை கூட சுட்டு கூட பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டியது இந்த நேரத்துடைய நீட் ஆஃப் த அவர். தயவு செஞ்சு ஊடகவியலாளர்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே போய் கேள்வியெல்லாம் கேட்டு இப்படி பண்ணலாமா சார், அப்படி பண்ணலாமா சார், அப்போ வந்து எல்லாரும் இப்படியே வந்து கூட்டு பாலியல்லாம் பண்ணிட்டோம் சார், அவரை வந்து மலர் சென்று கொடுத்து வரவேற்க வேண்டியது தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஊடக தர்மமாக எனக்கு கருதவில்லை சார். நம்ம வந்து இப்போ சுட்டு பிடிச்சதை தவறுன்னு சொல்லுவேன் சார். அந்த இடத்துல காவல்துறையினரையே தாக்கியிருக்காங்கன்றப்போ காவல்துறை ஒரு பெண்ணை தாக்கியவன், வெடித்து தாக்கியவன், காரை தாக்கியவன், காவல்துறையை தாக்கியதை மட்டும் ஏற்க மறுக்க அந்த அளவுக்கு அவ்வாறா இல்லையா காவல்துறை? அப்போ வந்து குற்றவாளிகளுக்கு வந்து ரொம்ப சுமூகமான முறையிலையும் சொபஸ்டிகேட்டட் முறையில் தான் கைது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களா? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்னா காவல்துறை வந்து இந்த எண்டுக்கும் போக வேண்டி இருக்கும். அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்து அந்த இடத்துல இட்ஸ் அ நீட் ஃபார் த அவர் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நீங்களாம் வந்து இதுக்கு கோஆபரேட் பண்ணணும். இந்த மாதிரியான குற்றவாளிகள் வந்து அவங்கள வந்து சுட்டு பிடிச்சா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மன வருத்தம் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் அதுக்கப்புறமா இப்போ சமூக வலைதளங்களில் எல்லா இடத்துலையும் பேசப்படுற பொருள் என்னவா இருக்குன்னா, அது என்னுடைய கேள்வி இல்லை, மக்களுடைய கேள்வியாகவே நான் இந்த கேள்வி வைக்கிறேன். சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்திற்குள்ள ஒரு 10லேருந்து 15 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. அப்போது இவர்கள் தான் குற்றவாளி என்று காவல்துறை சொல்லுகிறதா, இல்லை யாரோ ஒரு 3 பேரை பிடித்து இவர்கள் தான் குற்றவாளி என்று இந்த சம்பவத்தை முடித்து வைக்க பார்க்கிறதா? உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சீன் ஆஃப் கிரைம், நான் ஆங்கிலத்தில் இது வந்து சீன் ஆஃப் கிரைம் இஸ் மைன் ஆஃப் க்ளூஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது போலீஸில். வந்து சம்பவம் நடந்த இடம் இருக்குது தகவல்களின் சுரங்கம். அந்த தகவல்களை வந்து நாங்கள் எப்படி படிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதா போலீஸ் ட்ரைனிங். ஓகே. நான் வந்து
ஆவடி போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் பிரின்ஸ்பலாக இருந்திருக்கேன். ஓகே. ஏன்னா நான் வந்து போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் வெள்ளூரில் ஓராண்டு சிறப்பு பயிற்சி, அதுக்கப்புறம் எத்தனையோ ஃபொரன்சிக் ட்ரைனிங்லாம் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். ஓகே. அதில் என்னென்னா சம்பவம் நடந்த இடம் தகவல்களின் சுரங்கம் அப்படின்னு இருக்குது. ஓகே. அந்த தகவல்களின் சுரங்கத்தில் காவல்துறை எடுத்த முதல் எவிடன்ஸு அவங்க பயன்படுத்திய பைக்கு. ஓகே. அந்த பைக்குகளுடைய நம்பரை வச்சாவே அவங்க விலாசம் தெரிஞ்சு போயிடும். அந்த பைக்கில் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்தால் மீதி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். அவன் எந்த இடத்துல தங்கியிருக்கிறான்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஃபார்மெண்ட்டை தேவைப்பட்டா அவங்க என்ன மாதிரியான ஆளுன்னு தெரியும். சரி, அந்த ஆளுடைய பேரை வச்சு கம்ப்யூட்டரில் தட்டினா அவங்க வந்து அந்த எந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷனை சேர்ந்தாங்க, அவன் பழங்குற்றவாளியா இல்லை, அவன் மேலே கேஸ் இருக்குதா இல்லையா, இதெல்லாம் வந்து சில மணி நேரங்களிலே வந்து காவல்துறையால் எடுக்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொதுமைப்படுத்த நான் விரும்புகிறேன். அதாவது இதெல்லாமே சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஆனால் காவல்துறை இந்த அளவுக்கு செயல்பட முடியும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தினா தான் எதிர்காலத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் வந்து இந்த காவல்துறை கண்டுபிடிச்சிருப்படா. என்னங்க, புகை நுழையாத இடத்துல கூட போலீஸ் நுழையும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சால் தான் இந்த குற்றவாளிகள்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆக காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை இவ்வளவு திறமையாகவும் செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண வழக்காக இதை எடுத்துக்கங்களேன். ஓகே. ஓகே சார். இப்போ வந்து 30 நாளைக்கு முன்னாடி தான் அந்த 3 குற்றவாளிகளில் 2 பேர் வந்து பிணையிலிருந்து வந்திருக்காங்க. இப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸ் போலவே நிறைய குற்றங்களை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களை கண்காணிக்காம காவல்துறை இந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க. இதில் வந்து கோட்டை விட்டார்னு சொல்ல வேண்டாம். ஓகே. தென் மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருமே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியல. அதாவது நீதிமன்றங்கள் வந்து இவங்களை பிணையில் விட்டுருது. அதுக்கப்புறம் வந்து முதல்ல அவங்க பிணையில் போகிறதுக்கு முன்னாடி அத்தனை சாட்சிகளையுமே வந்து பதிவு செஞ்சிடணும். ஓகே. காவல்துறையில் வந்து ஆள் பற்றாக்குறையின் காரணமாக வந்து பதிவு செய்த வழக்குகளுக்கு அதிவிரைவில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு இவங்களை உடனே கூட்டல, அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் போட்டுடணும். ஓகே. அப்படியே வந்து அவங்கள வந்து ட்ரையலுக்கு ஏற்றுற அளவுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள வந்து நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சிகள் விசாரணை மற்றும் அது தொடர்பான விசாரணைக்கு வந்து அழைப்பானையை சர்வ் பண்ண முடியாமல் ஊரை விட்டு வெளியூரில் போய் தங்கிக்கிறான். அப்படி இப்போ நீங்கள் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தங்கிக்கிறான். ஆமாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் போய் தங்கிறான். ஆந்திராவில் ஆம்ஸ்டாங் கேஸில் வந்து ஆந்திராவில் வந்து பிடிச்சாங்களா? ஆமாம், ஆந்திராவில் பிடிச்சாங்களா? ராஜா ஆந்திராவில் பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சிசிங் ராஜா ஆந்திராவில் வந்து பிடிச்சாங்களா? பாம்சரவன் எங்கேருந்து பிடிச்சாங்க? ஓகே, ஆந்திராவில் தான் பிடிச்சாங்க. ஸோ இன்னும் ஒரு குரூப் என்ன செய்யுது, கேரளாவிலேருந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிறாங்களா? நீங்கள் கலாட்டா டிவிலாம் பார்த்தீங்களா? ஆமாம், நம்மளே கூட ஒரு தடவை பேசியிருக்கோம் சார். பேசியிருக்கோம். ஆக இவங்களாம் வந்து பார்டர், இப்போ வந்து அருண் அவர்கள் வந்து கமிஷனராக வந்ததுக்கப்புறம் பாதி பேர் வட மாநிலத்தில் இருக்கவங்களாம் வந்து அடங்கிட்டாங்க. வட மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேருமே, அதாவது சென்னை மாநகர காவல், ஆவடி மற்றும் தாம்பரம், இந்த விசினிட்டியில் இருக்கிற வடக்கு மண்டலத்தில் இருக்கவங்களாம் வந்து அடக்க ஒடுக்கமாக இருக்காங்க. தெற்கு மண்டலத்தில் இன்னும் சிலர் வந்து மைக்ரேட் ஆகி அந்த ஊர்லேயே வந்து சுட்டு பிடிக்கிறார்கள். என்னங்க, பாத்ரூமில் வழுக்கி விடுகிறார்கள். என்னங்க, வழுக்கி விழுந்தவர்கள் பல மாவுக்கட்டோடு செல்கிறார்கள். அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க பெயில் எடுத்த உடனே வந்து வெளியூருக்கு வந்துடுறான். ஓகே. ஸோ வெளியூருக்கு போகணுன்னாவே இப்போ நீதிமன்றங்கள் என்ன செய்யணும், நீதித்துறை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து உன் கேஸ் முடிகிற வரைக்கும் வந்து கையெழுத்து போடணும். ஓகே. நீ எந்த ஊருக்கு போனாலும் வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு போகணும். உன்னுடைய செல் நம்பர்லாம் வந்து காவல்துறையில் பதிவு செஞ்சிடணும். அப்படிங்கிற லொக்கேஷன்லாம் வாங்கினா தான் இந்த மாதிரி ஆளுக்கே வந்து பிணையில் கொடுக்கணும். நீதிமன்றத்துடைய பங்கு இதில் வந்து பெருசாக இருக்குது. நீதிமன்றமும் வந்து காவல்துறையும் வந்து ஒருங்கே செயல்பட்டு இதை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லாம் வந்து அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து இதில் வந்து குற்றவாளிகளுக்கு வந்து 30 நாள் 60 நாளுக்குள்ளே வந்து தண்டனை பெற்று தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த பழங்குற்றவாளிகள்லாம் வந்து இப்போ செய்கிற அத்தனை குற்றமே வந்து ஏற்கனவே போயிட்டு பெயிலில் வந்தவன் செஞ்சது தான். அதனால் வந்து இந்த கற்றறிந்த வழக்கறிஞர் இவர் வந்து ஒரு சீனியர் லாயர், சீனியர் கவுன்சிலு, அவரே வந்து 3 தடவை கேட்டார் அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றங்கள் அவர்களை பிணையில் விடக்கூடாது. இவர் செய்த குற்றம் என்ன, அந்த குற்றத்தினுடைய தன்மை என்ன, இவர் வந்து எவ்வளவு பலம் குற்றங்கள் அவர் மேலே வந்து எத்தனை வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்குது, இவர் எல்லா நீதிமன்றத்துக்கும் ஒழுங்காக போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமே தான் நீதிமன்றங்கள் வந்து அவர்களுக்கு பிணை கொடுக்க வேண்டும். நீதிமன்றங்கள் அவ்வாறு கடைப்பிடிக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. அது கடைப்பிடித்தால் இதுபோல குற்றங்கள் நடைபெறாது. அதுதான் அதுக்கு தீர்வு. ஓகே. ஓகே சார். சார், இந்த குற்றத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது அந்த பார்
அத்தனை காலேஜ் இருக்கிற இடத்துல, ஒரு ஏர்போர்ட் இருக்கிற இடத்துல, ஒரு காடு போன்ற ஒரு பகுதி இருக்கிற இடத்துல ஏன் அந்த பார் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல பார் வந்து அந்த பாரை பாரை வந்து 6 மாசத்துக்கு கமிஷனர் வந்து சொல்லிட்டு ஓகே, இந்த மாதிரியான தகவல்களின் அடிப்படையில் இந்த மாதிரி குற்ற பின்னணி அங்கே நிறைய நடக்குது, இந்த மாதிரி குற்றங்கள் அங்கே பெருகி வருகிறது அங்கே சொல்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற பாரை வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஓகே அப்படின்னு வந்து இப்போ அறிக்கையில் கொடுத்துருக்காரு. அதில் பக்கத்தில் இருக்கிற பாரில் கடையில் போய் வாங்கிட்டு வந்து அந்த பார் வந்து வசதியாக இல்லாதனால சில பேர் வந்து பாட்டிலோடு வந்து இந்த இடம், இந்த ஓப்பன், இந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஏரியா அவங்க தனிமையில் காற்றோட்டமாக உட்காந்து யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குடிப்பதற்கு வசதியாக இருக்குதுங்கிறதுனால அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவில் அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து உட்காந்து அங்கே குடிச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரியாமல் தான் இந்த வினித்து காரை ஓட்டிட்டு போய் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டான். சார் வினித்தானா அந்த ஊர் தான்? வினித் அதே ஊருக்காரன். வினித்துக்கு தெரியும் இங்கே எத்தனை பேர் இங்கே தெரியும். அப்போ வினித்து வேணும்னே அந்த மாணவிய வேண்டுமென்றே கிடையாது. அதாவதுங்க எத்தனையோ அறிவாளர்கள் வந்து அது மதிக்கட்டு போய் நடந்து கொள்வார்கள். ஓகே இல்லைங்க, அவன் வந்து ஒரு ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடை நடத்தி வருகின்ற ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துகின்ற ஒரு மனிதன். ஓகே, அவனுக்கு இந்த கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி என்ன நடக்குது, ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இந்த பெண்ணை பொறுத்தவரை மதுரைக்காரர் அவருக்கு வந்து அந்த ஆண் நண்பரை மட்டுமே முழுக்க நம்பி தான் வந்து அவருடைய காரில் அமர்ந்து அவர் போயிருப்பார் ஒழிய அந்த பெண்ணுக்கு இந்த இடம் வந்து இவ்வளோ மோசமான இடம் தெரியாது. ஒரு பெண் நண்பரை வைத்துக் கொள்கிற அளவுக்கு தகுதியுள்ள ஒரு மனிதன் எந்த இடத்துக்கு போக வேண்டும், எவ்வளவு நாகரிகமாக போகணும், எவ்வளவு சேஃபாக போகணும்னு தெரியாமல் எந்த நேரத்தில் போகணும், இத்தனை மணி நேரத்துக்கு நேரம் வரைக்கும் வந்து ஒரு பெண்ணை வந்து தனிமையில் காட்டுக்குள்ளே வைத்து பேசி கொண்டிருக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வினித்து கண்டிப்பாக வந்து யோசித்து முடிவு எடுத்துருக்க வேண்டும். ஓகே, இது மாதிரி வினித்துடைய தவறும் அதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லித்தான் இல்லை, யாராலையும் அதை மறுக்கவும் முடியாது. ஓகே ஓகே சார். சார் கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, இது போன்ற கல்லூரி மாணவிகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாணவிகள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு, இது போன்ற துர்சம்பவங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க? இல்லை, பெண்கள் வந்து எப்போவுமே வந்து என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு இணையான சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும். ஓகே, மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குகிற பொழுது என்ன நள்ளிரவில் ஒரு பெண் தனியாக நடந்து செல்கின்றாலோ, அதாவது நல்ல நகையெல்லாம் வேண்டிய நகையெல்லாம் அணிந்து கொண்டு ஒரு பெண் வந்து நள்ளிரவில் கூட வந்து எல்லா இடத்துக்கும் நடந்து செல்கின்ற அளவுக்கு எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார். அதுபோல் சுதந்திரத்தை வந்து நாங்கள் வந்து அனுபவிக்கக்கூடாதா? என்னங்க, பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லையா? என்னங்க, பெண்கள் தனிமையில் போகக்கூடாதா? அப்படின்லாம் வந்து கேட்குற கேள்விகள் எனக்கு ஆயிரக்கணக்கான கேள்விகள் எனக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக மட்டும்தான் இதை வந்து நான் சொல்கிறேன். பெண்கள் வந்து யார் கூப்பிட்டாலுமே வந்து தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு குறிப்பிட்ட இரவு 10 மணிக்கு மேலே வந்து போகாமல் இருப்பது சரி அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, அதை வந்து யார் விரும்புகிறாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டோம். விருப்பம் இல்லாதவங்க வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போட வேண்டாம். அவங்க விரும்பினா வந்து அவங்க போகட்டும். ஆனால் அதனுடைய விளைவு ப்ளஸ் ஆர் மைனஸ் அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது. ஓகே, எனக்கு வந்து நம்ம பேசுகிற ஊடகத்தின் மூலமாக அறிவுரை கேட்போம் என்கின்ற பெண்கள், எனக்கு எப்பேற்பட்ட நண்பராக இருந்தாலும் உங்கள் கணவரோடு போனால் கூட சரி, நீங்கள் இந்த பக்கம்லாம் வந்து ஆள் நடமாட்டமாக இல்லாமல் இருக்குங்க, நம்ம வேறு வழியாக போயிடலாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெண்களுக்கு அந்த சுதந்திரம் வேண்டும். இந்த இடத்துக்கு வேண்டாம், நம்ம வேறு இடத்துக்கு போக வேண்டாம்னு கூட நான் சொல்லலை. போங்க, ஆனால் பாதுகாப்பான முறையான இடத்துக்கு போங்க. ஏன்னா வந்து ஒரு நடுக்காட்டுக்குள்ளே ராத்திரி 10 மணிக்கு மேலே நம்ம 2 பேரும் தனிமையில் யாருமே இல்லாத இடத்துக்கு நம்ம 2 பேரும் போய் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்லாம் முடிவு எடுத்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்தியாவில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் டெல்லியில் நடந்த நிர்பயா வழக்கு கூட சரி, அதுவும் ஆண் நண்பரோடு நள்ளிரவில் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆண் நண்பரோடு நள்ளிரவில் தனிமைப்படுத்தப்பட்ட இடம். இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய இடமாக எங்களுக்கு தோன்றுகிறது. தவிர்க்கப்பட வேண்டியதில்லை, நாங்கள் அப்படித்தான் போவோம் என்பதை நான் வந்து யாரையும் வந்து தடை சொல்வதற்கு தயாரில்லை. இந்த சுதந்திரம் இந்தியா, உங்கள் சுதந்திரம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பான வகையில் நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி, வணக்கம். உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது. உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்ற அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும்
சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவம் வழி நடவுங்கள், வள்ளுவத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.